Hi friends, வணக்கம். Welcome to Flavours of Tamilnadu. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த குழம்புல கொத்தவரங்காய், தேங்காய், மலட்ட பருப்பு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்ந்திருக்கு. கண்டிப்பா அந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முறை நீங்க இத ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எப்பல்லாம் நீங்க கொத்தவரங்காய் பார்க்கறீங்களோ அப்பல்லாம் அந்த குழம்பு தான் செய்வீங்க. வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்காக 1/4 கிலோ அளவு கொத்தவரங்காவை இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முழு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கோட தோல் சீவிட்டு அதை அப்படியே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு மல்லாட்டப்பருப்பு வேணுமோ அந்த அளவு மல்லாட்டப்பருப்பை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா காலையிலேயே ஊற வச்சுருங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி இது 4 எடுத்துக்கலாம். பூண்டு இதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க, அதிகமாக வேண்டாம். தக்காளி மட்டும் 1 எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா காய்கறி நிறையா இருக்கு இல்லையா, அதை வதங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருக்கட்டும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்காக வடகம் இருக்கு இல்லையா, தாளிப்பு வடகம் அது சேர்த்துக்கிறேன். வடகம் இல்லாட்டி பரவாயில்ல, வடகத்துக்கு பதிலாக நீங்கள் கடுகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இது வெயில் நாள் இல்லையா, அதனால எப்போல்லாம் நம்ம புளிக்குழம்பு வைக்கிறோமோ அதில் கொஞ்சம் கூடவே வெந்தயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் குளிர்ச்சி தரும். இப்போ இந்த வெந்தயம் வடகம் பொரிஞ்சாச்சு. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் குழம்புக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. அது தீரத்துக்குள்ளே நம்ம பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து அந்த சூடான எண்ணெயில் ஒரு முறை பரட்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த பூண்டு கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கிடும். நம்ம குழம்புக்கு நார்மலாக நிறைய பூண்டு சேர்க்குறத விட ஒரு 4-5 பூண்டு தட்டிட்டு ஆட் பண்ணும்போது நல்லா அந்த பூண்டோட ஃப்ளேவர் இறங்கிடும். நம்ம பூண்டும் கம்மி பண்ணலாம். இப்போ நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரிச்சிட்டு பாதியாக கட் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதக்க தேவையில்லை, ஏன்னா காய்கறிகள் வதக்கும் போதே கூட சேர்ந்து அதுவும் வதங்கிடும். அதனால லைட்டாக வதக்கிட்டு இப்போ கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூடான எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்படி வதக்கும் போது கொத்தவரங்காய் நல்லா ஹார்டாக இருக்கு இல்லையா, அதனோட மேல் தோல்னால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கும் போது தோல் நல்லா சுருங்கிட்டு குழம்புல சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப வதக்க தேவையில்ல, லைட்டாக வதங்கினா போதும். இந்த தேங்காவை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். தேங்காவை வதக்கக்கூடாது, லாஸ்ட்டாக நம்ம குழம்புல சேர்த்தாலே நல்லா வெந்துடும். 2 நிமிஷத்துக்கு நல்லா கொத்தவரங்காயை வதக்கியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த தக்காளியையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினா போதும். தக்காளியை ரொம்ப வதக்க தேவையில்ல, குழம்பு ஃபுல்லாக வேகிறதுக்குள்ளே தக்காளி நல்லா வெந்து கரைஞ்சிரும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மல்லாட்ட பருப்பையும் இதில் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப வதக்க தேவையில்ல. இது நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறதுனால குழம்புல நல்லாவே வெந்துடும். நீங்கள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா காலையிலேயே ஊற வச்சுருங்க. மதியம் நம்ம குழம்பு பண்ணுறதுக்குள்ளே கரெக்டாக ஊறி இருக்கும். இல்லை ஒருவேளை நீங்கள் ஊற வைக்கவே இல்லை, திடீர்னு நீங்கள் குழம்புல சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மல்லாட்ட பருப்பை நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு குக்கரில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி வச்சுட்டு 4லேருந்து 5 விசில் விடுங்க. அப்படி விடும்போது நல்லா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் குழம்புல சேர்த்துட்டீங்க அப்படின்னா குழம்பு நல்லா வேகிறதுக்குள்ளே அந்த மல்லாட்ட பருப்பு வெந்துடும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு இன்றைக்கி நான் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறதுனால மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்போட அளவுக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை குறைச்சிக்கோங்க. லைட்டாக அந்த மிளகாய்த்தூள் எல்லா காயிலையும் படுற மாதிரி ஒரு தடவை பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் வேகணும் இல்லையா, மல்லாட்டப்பருப்புலாம் வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ கொத்தவரங்காய் மல்லாட்டப்பருப்புலாம் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக நம்ம தேங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது நல்லா காய்கறியெல்லாம் வெந்து வர்றதுக்குள்ளே குழம்பு நல்லா திக்காயிடும். இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். இது மீடியமான ஃப்ளேமில் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் அப்படியே வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. கொத்தவரங்காலாம் நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கும் மல்லாட்ட பருப்பும் ஒரு 3/4 வாசி வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். குழம்போட பச்சை வாசனைலாம் நல்லா போயிடுச்சு. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் உருளைக்கிழங்கை செக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு ஃபுல்லாக வேகிற வரைக்கும் நீங்கள் குழம்பு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3/4 வாசி வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்க வேண்டாம்.
குழம்பை மூடாமலேயே நம்ம சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். அப்படி வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெந்துடும், மல்லாட்டை பருப்பும் இன்னும் கொஞ்சம் வெந்துடும், நமக்கு கரெக்டாக இருக்கும். குழம்புக்கும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இது அப்படியே நம்ம சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் வெந்து வந்திருக்கு. இந்த குழம்பு நான் 2 நாளைக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல் நாளை விட அடுத்த நாள் நல்லா அந்த மல்லாட்டை பருப்போட ஃப்ளேவர்லாம் குழம்புல இறங்கியிருக்கும் இல்லையா, அந்த தேங்காய் மல்லாட்டை பருப்போட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, கேழ்வரகு கூழ் செய்வோம் இல்லையா, அந்த கூழ் கூடையும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சாதாரணமான தயிர் சாதத்தை கூடவே தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சூப்பரான கொத்தவரங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.